வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரம்பமாகும் தீபாவளி, சடுதியாக குறைந்த தங்க விலை. கஞ்சா, ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது. வெளிநாட்டில் பணிபுரிந்து நாடு திரும்பிய மனைவி இதுவரையில் வீட்டிற்கு வரவில்லை. கணவன் போலீசில் முறைப்பாடு. அதிக விலைக்கு நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு ரூபாய் 2,10,000 அபராதம். தமிழர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் குடும்பஸ்தர் கைது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,08,731 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 42,640 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் 3,41,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்க கிராம் 39,090 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 3,12,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 37,310 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,98,500 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் நேற்றைய நிலவரப்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் ரூபாய் 12,29,141.48 ஆக உள்ளது. சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போதைய நிலையில் ஒரு அவுன்ஸுக்கு $3,681.25 ஆக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மருதானையிலிருந்து ஹட்டன் வழியாக வெளிமடை வரை சென்ற ஆட்டோவில் கஞ்சா, ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டனர் என சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களை வட்டவளை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். 25 மற்றும் 27 வயதுடைய வெளிமடை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மருதானை பகுதியில் வாடகை ஆட்டோ ஓட்டுபவர்கள் என தெரியவந்துள்ளது. ஈசி கேஸ் முறையில் பணத்தை பெற்றுக்கொண்டு வீதிகளில் அடையாளம் காணப்பட்ட சில பகுதிகளில் போதைப் பொருட்களை வைத்துவிட்டு செல்கின்றனர் என வட்டவளை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மருதானையில் இருந்து வெளிமடை நோக்கி இவர்கள் ஆட்டோவில் நேற்று பயணித்துக் கொண்டிருந்த போது வட்டவளை போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் உள்ள சோதனை சாவடியில் அவர்களது ஆட்டோ நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. இதன்போது கஞ்சா, ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகிய போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. இவர்கள் வசமிருந்த 4 தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த நபர்களை ஹட்டன் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். அதிக விலைக்கு நுகர்வோருக்கு பொருட்களை விற்பனை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட 3 வர்த்தகர்களுக்கு இரத்தினபுரி மற்றும் மதுகம நீதிமன்றங்கள் நேற்று அபராதம் விதித்தன. 1 கிலோ கீரி சம்பா அரிசியை 295 ரூபாவுக்கு விற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட கிரியல்ல இடங்கொடவையில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடிக்கு இரத்தினபுரி நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 2,10,000 அபராதம் விதித்துள்ளது. 70 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் 500 மில்லி தண்ணீர் போத்தல்களை 100 ரூபாவுக்கு விற்றதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட இரத்தினபுரி குடுக்கல்வத்தவையில் உள்ள ஒரு உணவகத்திற்கும் இரத்தினபுரி நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்துள்ளது. இதே நேரத்தில் 1 கிலோ கீரி சம்பா அரிசியை 310 ரூபாவுக்கு விற்றதாக ஒப்புக்கொண்ட களுத்துறை மதுகம பகுதியில் உள்ள ஒரு கடைக்கு மதுகம நீதிமன்றம் ரூபாய் 1,00,000 அபராதம் விதித்துள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மூங்கிலாறு வடக்கு பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் குடும்பஸ்தர் கைது செய்துள்ளனர். 23 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவரே 108 கிராம் ஐஸ் போதைப் பொருளை தனது வீட்டில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள குறித்த நபரின் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது விற்பனைக்காக வைத்திருந்த ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளம் குடும்பஸ்தர் இதற்கு முன்னரும் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுக்குடியிருப்பு போலீசாரின் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அனைத்து ஆய்வுகளும் இன்று நிறைவு செய்யப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்கமைய மின்சார கட்டணம் தொடர்பான இறுதி முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக 9 மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கோரலின் போது 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட யோசனைகள் கிடைத்துள்ள நிலையில் அவை யாவும் இன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இந்த நிலையில் சாதகமான யோசனைகள் ஆய்வு செய்யப்பட்டு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு நாளைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.